Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா. ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? தேவனை நோக்கி கண்களை மூடி வாசித்த வசனத்தை மனதில் அசை போட்டுக்கொண்டே தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்திலும் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு பேசுவீராக, எங்களோடு பேசுவீராக, எங்களோடு பேசுவீராக. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன். எங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசும், எங்கள் சபையோடு பேசும். எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தோடும் கர்த்தர் பேசும். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியை, கர்த்தர் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாம் மறுபடியும் அந்த வசன பகுதியை வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 91, 14, 15, 16 என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்க விரும்புகிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம், ராஜ்யம் கட்டப்பட என்ன செய்யணும், ராஜ்யம் கட்டப்பட என்ன செய்யணும். இப்ப ராஜ்யம் என்ற ஒரு வார்த்தை எப்படி உருவாகும்? நாம் எதை ராஜ்யம் என்று சொல்லுவோம்? ஒரு 100க்கும் 1000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளோடு குடிமக்கள் இருந்தால் அதை ஒரு ராஜ்யமாக, ஒரு சமஸ்தானமாக குறிப்பிடுவது பண்டைய காலத்து ராஜாக்களுடையதான மொழியில் அது ஒரு வழக்கமான சொல்லாக இருந்துச்சு. இன்றைக்கும் ஒரு கிராமம் அல்லது ஒரு பஞ்சாயத்து, ஒரு நகராட்சி, ஒரு பேரூராட்சி, ஒரு மாநகராட்சி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிவிஷனலாக இது வில்லேஜுக்கு உட்பட்டது இப்படி நம்ம பிரிக்கிறோன்னா அது எதின் அடிப்படையில் வைத்து நம்ம பிரிக்கிறோம்? அதன் வளர்ச்சியின் அடிப்படையை வைத்து. இப்போ ஒரு ராஜ்யம் உருவாக்கப்படணும்னா, இப்போ ஒரு தமிழ்நாடு என்கிற ஒரு பெயர் உருவாகுவதற்கு 38 மாவட்டங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? இணைய வேண்டியதாக இருக்குது. 234 தொகுதிகள் அதில் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதில் ஒவ்வொரு தொகுதிக்கு உட்பட்டு ஒரு பஞ்சாயத்து, அதில் ஒரு வில்லேஜ், இது எல்லாமே என்ன பண்ணுது? கிராமங்கள்லாம் சேர்ந்து வருது. இப்போ ஒரு தேவன் விரும்புகிறது ஒரு ராஜ்யத்தை அமைக்கணும். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 45:13 நம்ம வாசிக்கிறப்ப, நான் எழுப்புவேன், நான் அவனை அழைத்து அவனை எழுப்பி அவன் வழியை செவை பண்ணுவேன். அவன் என் ராஜ்யத்தை கட்டி என் ஜனங்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் என்ன பண்ணுவான்? அழைத்து கொண்டு வருவான்னு சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம கொஞ்ச நாட்கள் முன்பாக நம்ம தியானித்தோம். இப்ப அங்க நம்ம பார்த்த வார்த்தை என்ன? ராஜ்யம் கட்டப்படணும், ராஜ்யம் கட்டப்படணும். இப்ப அதே வார்த்தையை இன்னைக்கு நம்ம பார்க்கிறப்ப, வேதம் சங்கீதம் 91 வழியாக வாசிக்கிறப்ப வேதம் சொல்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இங்க நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்கினா ஒரு ராஜ்யம் உருவாக்கப்படணும். அந்த ராஜ்யத்துக்குட்பட்ட மக்கள் நீடித்த நாட்களாக என்ன பண்ணணும்? திருப்தியாக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அவர்களுக்கு விடுதலையை தேவன், ரட்சிப்பு என்றால் விடுதலையை தேவன் என்ன பண்ணணும்? ஒரு விடுதலையான வாழ்க்கை, அடிமைத்தனம் இல்லாத ஒரு விடுதலையான வாழ்க்கையை நான் அவர்களுக்கு காண்பிப்பேன்னு சொல்லி இங்கு ஒரு வார்த்தையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யாருக்குன்னு சொல்லி நம்ம நேற்று பார்த்தோம். தாவீது தன் அனுபவத்திலிருந்து சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்ததான சில வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதே தாவீதை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அப்ப தாவீது தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர் என்ன செய்தார் அப்ப நம்ம நேற்றைய தினத்தில் பார்க்கிறப்ப, தேவன் விரும்புகிற மனிதன் யார் என்ற தேவன் தேடினார். அதுல அவர் சவுலை முதலாவது தேர்வு செய்தார். ஆனால் அதற்காக மனஸ்தாபம்
மனஸ்தாபப்பட்டு மீண்டும் தாவீதை தேர்வு செய்து தாவீதை கொண்டு தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியான காரியங்களை தேவன் ஆரம்பித்தார் நம்ம பார்க்கிறோம். இப்ப தாவீதை கொண்டு தேவன் ராஜ்யங்களை ஸ்தாபிப்பதற்கு தாவீது கிட்ட ஒரு குவாலிட்டி இருந்துச்சு நேத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவன் தன் ஜீவனை பணயமாக வைத்து தன் ஜீவனை துச்சமாக நினைத்து தேவனுக்கு முன்பாக தேவனுக்காக ராஜ்யத்துக்காக சண்டையிடக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அதே தாவீது தன்னுடைய ராஜ்யத்துக்காக ஒரு யுத்தம் செய்கிறாரு. அந்த யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தமா இருக்கு, அந்த யுத்தத்துல அவர் யாரை முன் வைக்கிறாருன்னு பார்த்தா, ஸ்தோத்திரம், நம்ம வாசித்த அந்த 7 பள்ளத்தாக்கு சம்பவம் 1 சாமுவேல் 17 அதிகாரத்துல 47வது வசனத்துல பார்க்கிறப்ப, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அல்லேலூயா. இங்கு தாவீது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தத்தை தேவன் எப்படி பண்ணுவார் அப்படின்னா, பட்டயத்தை கொண்டோ ஈட்டியை கொண்டோ ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும்படியாக. ஏன்னா தாவீது பட்டயத்தை வைத்து கோலியாத்தை கொல்லல, ஈட்டியை வைத்து கோலியாத்தை கொல்லல. இந்த ரெண்டையும் அவர் முன்னமே அறிக்கை பண்றாரு. பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் யுத்தத்துல ஜெயிக்கிறது என் தேவன் அல்ல என்பது ஜனக்கூட்டம் என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும் என்பதை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா வைக்கிறார். வச்சுட்டு சொல்றாரு, இந்த யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்களை மேற்கொண்டு நாம் கட்டப்படுவதற்கு அந்த போராட்டத்தை நம்ம யார் கையில விட்டு கொடுத்துடணுமா, யுத்தம் கர்த்தருடையது. வேதத்துல யோசுவாவுக்கு தேவன் ஒரு வார்த்தை அழகா சொன்னாரு, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க. இப்ப நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. நேற்றைய தினத்தில் நான் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், கற்றுக்கொண்டோம். கோலியாத் என்பவன் எவ்வளவோ அவதூறான வார்த்தைகளை பேசின மனிதன், எவ்வளவோ அசிங்கமான வார்த்தைகளை சொன்ன மனிதன், எவ்வளவோ கீழ்த்தரமான ஸ்தோத்திர சட்டங்களை கொண்டு வருவேன்னு சொன்ன மனுஷன். நீங்க எல்லாரும் யாருக்கு அடிமையா இருக்கணும், எனக்கு அடிமையா இருக்கணும், என் ஒருவனுக்கு அடிமையா இருக்கணும். அதாவது மீதியானுக்கு அடிமையா இருக்கணும் கோலியாத் சொல்லல. அங்க கோலியாத் யாரை பிரஸ்தாபப்படுத்துறான், தன்னை பிரஸ்தாபப்படுத்துறான். என்ன மேற்கொண்டா நான் உனக்கு, இல்லைன்னா நீங்க எல்லாரும் எனக்கு. இப்ப இந்த கோலியாத் என்கிற மனிதன் யாரை பிரஸ்தாப, தன்னை பிரகடனப்படுத்துறான் எல்லாத்துலயும். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் சத்ருவானவன் நம்ம கிட்ட அநேக வார்த்தையை பேசுவான். எப்படி பேசுவான், மத்தேயுவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல நமக்கு நன்றாக தெரிந்து பழகின ஒரு சத்தியம்தான், வேத பகுதி தான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய உபவாசத்தை முடித்து அவர் எழும்புகிறார். இயேசு கிறிஸ்து தன் உபவாசத்தை முடிச்சு அவர் எழும்பி வரும் பொழுது அங்கு பிசாசானவன் அவரை சோதிக்கும்படி, பிசாசானவன் அவரை சோதிக்கும்படி. நம்முடைய வாழ்க்கையில உபவாசம் நம்ம எதற்காக போடுவோம், உபவாசம் முடிஞ்சா கர்த்தர் என் கூட பேசுவார் அப்படின்னு. உபவாசம் அதனால தானே போடுவோம். சில பொருத்தனைகளுக்கு, சில விடுதலைக்காக நம்ம என்ன பண்ணுவோம், உபவாசம் எடுப்போம். 3 நாள், 7 நாள், 21 நாள், 40 நாள், இன்னும் அதற்கு மேலே மிஞ்சினவர்கள் மிஞ்சுவார்கள். இப்ப ஸ்தோத்திரம், இந்த உபவாசத்துடைய நோக்கம் என்ன, இயேசு கிறிஸ்து இந்த உபவாசத்தை போடுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த உபவாசத்திற்கு அடுத்ததாக அவர் ஒரு பெரிய ராஜ்யத்தை என்ன பண்ண போறாரு, ஸ்தாபிக்க போறாரு. தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறாரு. அதற்கு அஸ்திபாரமான 12 அப்போஸ்தலர் என்கிறதான மூளை கற்களை கண்டுபிடிக்கணும், அதாவது தெரிந்து கொள்ளணும். இப்ப இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தை ஆரம்பிக்கலாம். கடந்த 30 வருஷமாக தகப்பனோடு தாயோடு வாழ்ந்து விட்டு எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து இப்பொழுது ஸ்தோத்திரம் தன் ஊழியத்தை, தன் வந்த நோக்கத்தை, அதாவது ஊழியம் தன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த 30வது வயதுல, அது கரெக்டாவது வயது 30வது வயதின் 6 மாசத்துலயா அல்ல 30வது வயது முடிகிறதான கடைசி மாசமா நமக்கு தெரியாது. 30வது வயதுல அவர் 40 நாட்கள் உபவாசம் எடுக்கும்படி என்ன பண்றாரு, தனித்து இருக்கிறார். எதற்காக நான் முன்னாடியே சொன்னேன், நமது ராஜ்யம் கட்டப்பட, நமது ராஜ்யம் கட்டப்பட.
இன்றைக்கும் நம்முடைய குடும்பம் கட்டப்படுவதற்கு இந்த 52 நாள் ஜெபத்தின் நோக்கமே என்ன? நம் சபை கட்டப்படணும், நம் சபையின் குடும்பங்கள் கட்டப்படணும், இந்த ஊழியம் கட்டப்படணும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும்ன்ற நோக்கத்தோட தான் இந்த ஜெபத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஜெபத்துடைய முடிவு எப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவரே, இந்த முடிவு எனக்கு மகிமையா இருக்கணும். நம்முடைய எல்லாருடைய நோக்கமும் முடிவு மகிமையா இருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்துவும் அதை தான் நினைச்சிருப்பாரு. 40 நாட்கள் உபவாசத்தை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எழும்பி போய் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணிடலாம், கொண்டு வந்தாலும் ஒரு பெரிய அறுவடையை செஞ்சிடலாம். 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டு அவங்கள கொண்டு 70 பேரை பிரிச்சு ஒரு கிராமமா அனுப்பி ஸ்தோத்திரம், எருசலேமை சுற்றி இருக்கிற பெத்லகேமு, எல்லா பெத்சாயிதா எல்லா பக்கமும் என்ன பண்ணிடலாம், போய் ஸ்தோத்திரம் ஒரு கலக்கியெல்லாம் நினைச்சு அவர் அந்த 40 நாள் உபவாசத்தை அவர் முடிக்கும் போது வந்தது யாரு? ஆனா யார் வந்திருக்கணும்? தேவ தூதர் வந்து அவரை விசேஷமா அபிஷேகம் பண்ணியிருக்கணும். ஆனா தேவ தூதன் வரல, வந்தது யாரு? பிசாசு. ஏன் பிசாசு நம் ஜெபத்தை முடிக்கிறப்ப வரான் அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் அந்த 40 நாளும் நமக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கும். இப்ப இந்த 5வது நாள் ஜெபத்துல வந்திருக்கும். இந்த 5வது நாளே ஒரு விசுவாசம் நமக்குள்ள தேவன் தீப்பொறியாட்டம் போட்டிருப்பார். இதை உடைக்கிறதுக்காக தான் ஜெபத்தின் முடிவு வரைக்கும் அவன் காத்திருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில தீர்மானத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்தை ஆரம்பிக்கிறப்ப எந்த தடையும் வராது, ஜெபம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப எந்த தடையும் வராது. ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எதிர்பார்க்கிறது ஒரு நல்ல முடிவு. ஆனா அப்பதான் ஒருத்தன் என்ட்ரி கொடுப்பான், விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு. யாரு? அவன் பேர் சத்துரு. அவனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, நமக்குள் தேவன் ஏற்படுத்தின விசுவாசத்தை உடைக்க கூடியவன். அல்லேலூயா. இப்ப இந்த 40 நாட்களாக சவுலுடைய வாழ்க்கையில, சவுலுடைய அனுபவத்துல எல்லாத்தையும் இந்த கோலியாத் என்ன பண்ணிட்டான்? உடைச்சு நொறுக்கி எடுத்துட்டான். அவனுடைய விசுவாசத்தை உடைச்சிட்டான், அவனுடைய யுத்தங்களை உடைச்சிட்டான், அவனுடைய எல்லா பார்வையும் உடைச்சிட்டான். வியூகங்கள், பொதுவாகவே யுத்த காலத்துல வியூகங்கள் என்ன பண்ணுவாங்க, வகுத்து யுத்தம் பண்ண போவாங்க. எல்லாத்தையும் உடைச்சிட்டான். யாரு? கோலியாத். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய வியூகத்தை வச்சிருக்காரு. அந்த வியூகத்தை பூரா யாரு உடைச்சா? பிசாசு வந்து நிக்கிறான் மும்மரம் மொத ஆளா. நீங்க என்ன வியூகம் போட்டு ஜெபம் பண்ணீங்களோ நான் இன்னைக்கு அதை உடைக்கிறேன் அப்படின்னு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் பல திட்டங்கள் நம் குடும்பத்துக்காக போட்டிருப்போம், நம்முடைய ஜெபத்துக்காக போட்டிருப்போம், நம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக போட்டிருப்போம். எத்தனை வியூகங்கள் நம் வகுத்தாலும் அத்தனை வியூகங்களையும் உடைக்கும்படியாக ஒருவன் வருவான். அவனுக்கு வேதம் கொடுத்த பேர் பிசாசு. பிசாசு அவரை சோதிக்கும்படி, அப்படிதான் அங்க வேதம் ஆரம்பிக்குது, பிசாசு அவரை சோதிக்கும்படி. இப்ப அந்த பிசாசுங்கிற இடத்துல பிசாசு இயேசுவுக்கு முன்னாடி எப்படி வந்தான்? அதே இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு அந்த பஸ்கா சம்பவத்துக்கு முன்பாக ஒருவரை பார்த்து அப்பாலே போ பிசாசுன்னு, அப்பாலே போ சாத்தானே. யார் அது? பேதுரு எப்படி இருந்தாரு? மனுஷ ரூபம், 3 வருஷமா இயேசுநாதர் கூடயே இருந்தார். இப்ப நம்ம கூட இருக்கிற பிசாசு யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிரிக்கிறதா பார்த்தா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அப்ப நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய ஜெபத்தையும் உடைக்கிற ஒரே பிசாசுனா நம்ம கூடவே இருக்கும். அது 3 வருஷமா இருக்கலாம், அல்லது 30 வருஷமா இருக்கலாம், அல்லது 7-8 வருஷமா கூட இருக்கலாம், அல்லது பிறவி முதலே கூடவே இருந்திருக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப கோலியாத்துக்கு முன்பாக சவுல் நிக்கிறான். சவுலோடு இருக்கிறவன் பூரா யாருன்னா, அவனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து யுத்தத்தில் அவனோடு கூட இருந்தவர்கள். அங்க அவருடைய மகன் யோனத்தான் என்ன பண்றாரு? இருக்காரு. இப்ப ஒட்டுமொத்த பேரு இப்ப என்ன பண்றாங்க? எதுவும் பண்ணாம, எந்த வியூகமும் இல்லாம, எந்த அனுபவம் இல்லாம, ராஜ்யம் கட்டப்படுவதற்கு எந்த முன்னேற்றமும் இல்லாம இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா அப்படியே மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல நம்ம ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா, அங்க இயேசு கிறிஸ்து சோதனை வரும் பொழுது வேதம் சொல்லுகிற சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புவீங்கன்னு தெரியாது. நான் ஆழமா சொல்ற விஷயம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்களேன். அங்க வேதம் அழகா சொல்லப்படும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வாசிங்க. என் நிமித்தம்
நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளால் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுகிறவர்களால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்ப ஸ்தோத்திரம். இப்ப பிசாசு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து நின்று பலவிதமான வார்த்தையை சொல்றான். என்ன வார்த்தை? நீங்க இந்த ஊழியத்தை செய்ய வந்திருக்கீங்கல்ல, நீங்க இந்த வியூகம் வகுக்கிறீங்கல்ல, இந்த வகுக்கிற வியூகங்கள் எல்லாமே வீணா போகும். இப்ப சவுல் கிட்ட பேசினா சவுல் நம்பிட்டான். இப்ப சவுல் கிட்ட கோலியாத் பேசுறான், நீ என்ன தந்திரங்கள் பண்ண நினைச்சாலும், நீ என்ன வியூகம் வகுத்தாலும், நீ என்ன ஆயுதம் கொண்டு வந்தாலும் எனக்கு முன்னாடி பலிக்காது. இப்ப நம்ம கிட்ட சத்துரு சில சமயத்துல பேசுவான், நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபத்துக்கு பதில் வராது. நீ என்னதான் உன் குடும்பத்துக்காக திறப்புல நின்னாலும், நீ சுவரை அடைக்க நினைச்சாலும் அந்த ஓட்டைய ஒரு காலமும் உன்னால அடைக்க முடியாது. யார் சொல்லுவா? சத்துரு சொல்லுவான். ஆமா, அந்த சத்துரு யாருன்னு ஃபர்ஸ்டே காட்டி கொடுத்துட்டேன். கர்த்தர் நல்லவர். அதனால மறுபடியும் அந்த பேரை நம்ம பயன்படுத்த வேண்டாம். பிசாசு சத்துருடைய நம்ம பொதுவான வார்த்தையிலே போவோம். கர்த்தர் நல்லவர். இப்ப நம்ம இத்தனை காரியங்களை இப்ப கோலியாத்துக்கு முன்பாக சவுலுக்கு முன்பாக கோலியாத் நின்று பேசுனது போல நமக்கு முன்பாக யாரு பேசுவா? நம்முடைய சத்துரு பேசும். அப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட அதே சத்துரு பேசுறப்ப இயேசுநாத் என்ன தெரியுமா பண்ணாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்ப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, யார் கொடுத்த அந்த அதிகாரம்னு சொல்லி தன் அதிகாரத்தை அவர் பயன்படுத்தும் பொழுது, அல்லேலூயா, அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு? உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாருன்னு தன்னுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தும் பொழுது அவன் அப்படியே அந்த இடத்தை விட்டு என்ன பண்றான்? மறைஞ்சு போகிறான். இப்ப கோலியாத்தை தாவீது முறியடிப்பதற்கு அந்த யுத்தத்தை யாருடையதாக மாத்துகிறார்னா தாவீது, இந்த யுத்தம் கர்த்தருடையது, இங்க நான் யுத்தம் பண்ண போறது இல்லை, இந்த யுத்தம் கர்த்தருடையது, நான் சும்மா இருப்பேன், நான் எப்பொழுதும் போல சும்மா இருப்பேன், இதற்காக நான் அதிகமான பிரயாசம் எடுக்க மாட்டேன், நான் சும்மா இருப்பேன், யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லிட்டு தாவீது முன்பாக போறப்ப அவனுக்கான காரியத்தை அங்க தேவன் அவனுக்கு என்ன பண்றாரு? நிறைவேற்றுறார். இப்ப இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு தடையாக இருந்த தடை கற்களை அவர் எதனால உடைத்தாரு? தனக்குள் இருந்த அதீத விசுவாசத்தினாலும் தனக்குள் இருந்த அதிகாரத்தினாலும். ஏன்னா முதலே சொன்னதுதான், நம்முடைய ஜெபத்தின் கடைசி நாள்ல நமக்கு போராட்டம் வர்றதுக்கு காரணமே நம்முடைய விசுவாசத்தை உடைக்கிறதுக்கு. இப்ப 40 நாளா சவுலுடைய இருதயத்துல கோலியாத் விதைத்த வார்த்தை என்ன? அவன் நம்பிக்கையை சுக்குநூறா உடைத்து இப்ப தாவீதே வந்து நின்னாலும் கோலியாத் சொல்ற விஷயம் என்ன? உன்னால முடியாது. எப்ப ஒருவன் தன் விசுவாசத்தை விட்டு பின்வாங்குகிறானோ அந்த நொடி அவருடைய கட்டப்படுகிற வாழ்க்கை அதோடு நின்று விடுகிறது. இன்றைக்கு அநேக கட்டிடங்கள் நம்ம பார்க்கிறோம். ஏன் சில கட்டிடங்கள்லாம் கட்டிட்டு பாதியில விட்டு போறாங்க? நிறைய கட்டிடங்கள் நம்ம பார்க்கிறோம். சில கட்டிடங்கள்லாம் வருஷக்கணக்காக கட்டுவாங்க. ஏதோ அப்பார்ட்மெண்ட் 18 மாடி 25 மாடி அப்பார்ட்மெண்ட் கட்டுற மாதிரி வருஷக்கணக்காக கட்டுவாங்க. சில பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் எல்லாம் 6 மாசத்துல கட்டிட்டு போவாங்க. 25 மாடி அப்பார்ட்மெண்ட் 6 மாசத்துல கட்டிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. வெறும் 1 மாடி வீட்டை 18 வருஷம் கட்டுறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்? காசு இல்லை. நான் எப்படி தெரியுமா சொல்லுவேன்? அந்த வீட்டை கட்டணுன்ற விருப்பம் அவனுக்கு இல்லை. அந்த வீட்டை கட்டணுங்கிற விருப்பம் அவனுக்கு இல்லை. ஏன் தெரியுமா விருப்பம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன்? இப்ப பணம் இல்லைன்னு சொன்னது உண்மைதான். அந்த பணத்துக்காக நம்ம லோன் அப்ளை பண்ணுவோம். பேங்க்ல, குழுல, ஃபைனான்ஸ்ல வண்டி அடகு வைப்போம், கார் அடகு வைப்போம், ஜுவல்ஸை அடகு வைப்போம், எல்லாமே வைப்போம். ஆனா பதில் எப்படி இருக்கும்? லோன் அக்செப்ட் பண்ண முடியாது. சமீபத்தில் என் சகோதரன் ஒரு லோன் அப்ளை பண்ணுறதுக்காண்டி பேங்க்குக்கு போயிருந்தார். ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோன் அப்ளை பண்ண போயிருக்கிறாங்க. லோன் அப்ளை பண்ண போன இடத்துல பேங்க்குக்கு போயிருக்கிறாங்க. உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது, எலிஜிபிள், நீங்கள் கேட்குற அமௌண்ட்டுக்கு உங்கள் சிவில் ஸ்கோர் எலிஜிபிளாக இல்லை, ஸோ உங்களுக்கு லோன் தர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த லோனை டிக்ளைன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. என்கிட்ட பேசுகிறப்ப நான் கேட்டேன், என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என் சகோதரன் சொன்னார், எல்லாமே ரெடி பண்ணோம், ஆனால் லோனு
இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிட்டார். அந்த பிஸ்னஸ்க்காக ஒரு லோகோ ரெடி பண்ணார், அந்த பிஸ்னஸ்க்காக அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி பண்ணார், அந்த பிஸ்னஸ்க்காக அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தினார். இப்போ அவருக்கு தேவை என்னன்னா லோன். லோன் கிடைக்காததுனால இவ்வளவு நேரம் பிரயாசப்பட்டதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? இப்போ இந்த பிரயாசம்லாம் படுறப்ப அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? பேங்க்குக்கு போனால் லோன் கொடுத்துருவான், லோனை வாங்கிடுவோம், வீட்டை கட்டிடுவோம், ஒரு நம்பிக்கை. இப்போ அந்த நம்பிக்கையின் பேரில் இத்தனை காரியமும், லோகோ ரெடி பண்ணது என்ன, அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ரெடி பண்ணாங்க. இப்போ ஒரு வீடு கட்டும் பொழுதும் எல்லாமே சோதரம், இடத்த வாங்கினோடனே எல்லாமே பண்ணி தட்டார் புடார்னு போட்டு மண்ணெல்லாம் கிளீன் பண்ணி குழியெல்லாம் பறிக்கிறதுக்கு மார்க்கிங்லாம் போட்டு வச்சிருவாங்க. குழியும் பறிச்சிருவாங்க. பறித்து தங்க கிட்ட இருந்த 1 லட்சமோ 1.5 லட்சமோ வச்சு பேஸ்மெண்ட்லாம் போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறமா பேங்க்குக்கு போக ஆரம்பிப்பாங்க. போவாங்க வருவாங்க, போவாங்க வருவாங்க. ஆனால் ஆரம்பிக்கிறப்ப தங்க கிட்ட இருந்தது எவ்வளவுதான்? வெறும் 1.5 லட்சம் அல்லது 2.5 லட்சத்தை வச்சு அந்த இடத்த டோட்டலாக க்ளீன் பண்ணி, அதுக்கு கம்பி வேலி போட்டு, அதுக்கு ஸ்தோத்திரம் காலம் மார்க் பண்ணி, அதுக்கு குழி தோண்டி, அதில் காங்கிரட்லாம் போட்டு, ஃபவுண்டேஷன்லாம் போட்டு, பேஸு தூக்கியாச்சு. இப்போ அந்த வீடு அப்படியே நிப்பாட்டியாச்சு. 6-7 வருஷமா நிற்கிது. ஏன்? அவங்க சொல்கிற வார்த்தை, பணம் இல்லாததால கட்டலை. நான் என்ன சொல்கிறேன்னா, பணம் இல்லாததுனால இல்லை, பணம் கிடைக்காதுன்ற நம்பிக்கை இல்லாததுனால அந்த வீடு அப்படியே கிடக்கு. அல்லேலூயா. இப்ப சத்துரு நம் கட்டப்பட நினைக்கிற காரியத்தை எப்படி உடைக்கிறான்? என் விசுவாசத்தை உடைச்சா அதை கட்ட முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் விசுவாசம் உடைஞ்சிச்சுன்னா, அந்த விசுவாசம் உடைக்கப்பட்டதுக்கு அப்புறமா நான் எவ்வளவு பில்டு பண்ண நினைச்சாலும் அந்த பில்டு ஆகவே ஆகாது, எவ்வளவு முயற்சி பண்ணாலும். அதனாலதான் சத்துரு எப்பயுமே நீங்க ஜெபத்தை முடிச்சு அடுத்த செகண்டே வந்து நிற்பான் விசுவாசம் உடைக்கிறது. கோலியாத் வந்து 40 நாளா நிற்கிறான். அது 40 நாளா எப்படி வரான்? அந்த அந்த வசன பகுதி எடுத்துக்கங்களேன். ஸ்தோத்திரம். 7 பள்ளத்தாக்கு 17ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 25வது வசனத்தை வாசிக்கலாமா? இல்லை 11வது வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுக்கு 10வது வசனம். பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனும் ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வந்தான். சவுல் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முந்தின வசனம் பார்க்குறப்ப அவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ணுறான்? வந்து நிற்கிறான். 9வது வசனம் பார்க்குறப்ப அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனான நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எனக்கு வேலைக்காரராக இருப்பீர்கள் என்று சேவிக்க வேண்டும் என்று சொன்னான். பின்னும் அந்த பெலிஸ்தியன் தான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். இன்றைய தினம். அப்ப அவன் நாளுக்கு ஒரு முறை மட்டும்தான் என்ன பண்றான்? வரான். ஒரு நாளைக்கு ஒரு முறை வரான். அது காலை வேளையோ மதியமோ சாயங்காலமோ ஒரு நாளைக்கு ஒரு முறை வரான். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமானவங்க இப்ப இந்த நாள் முழுவதும் ஸ்தோத்திரம் ஒரு அசிங்கமான வார்த்தையை கேட்டாங்க. ஓகே, இப்ப தோத்துட்டோம், தலை குனிஞ்சாச்சு. இப்ப உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வருது. என்ன உத்வேகம்? டே 1, அதாவது 40 நாளுக்கு முன்பாக நடக்கிற சம்பவத்தை நான் சொல்றேன். 40 நாளைக்கு முன்பாக கோலியாத் வந்து இந்த வார்த்தையை பேசினப்ப அவங்களுக்குள்ள ஒரு வேகம் வருது. ஃபர்ஸ்ட் அவனை பார்த்தோன்னே ஓகே, இவன் கொஞ்சம் பெருசா இருக்க, இவனுக்கே தாள் என்ன பண்ணுவோம், ரெடி பண்ணுவோன்னு சொல்லி அவன் சபிச்ச எல்லா வார்த்தையும் கேட்டு சகிச்சு கொண்டு 2வது நாள் என்ன பண்றாங்க? யுத்தத்துக்கு போயிடலாம், யுத்தம் பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம் நினைக்கிறப்ப இப்ப 2வது நாள் அதே டைம்ல என்ன பண்றான்? கோலியாத்து வந்து இன்னும் அதை விட பயங்கரமான வார்த்தையை பேசுறான். இப்ப முதல் நாளுக்கும் 2வது நாளுக்கும் இடையே இருந்த அந்த வீரம் என்ன ஆயிருச்சு? அதிகமா இருந்த வீரம் 2வது நாள் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. மறுபடியும் சவுல் பேசுறாரு, மற்றவங்களாம் பேசுறாங்க, இல்ல சோத்திரம் நம்ம ஜெயிச்சே ஆகணும், இது நம்ம இது அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. 3வது நாளும் போய் தைரியமா நிக்கிறாங்க. மறுபடியும் அவன் வந்து பேசினா வீரம் போயிருச்சு.
இப்படியே நாளாக 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 முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 40வது நாள் கோலியாத் வந்து நிக்கிறான். நம்ம சவுல் எங்க இருக்கிறாரு? மாதுளஞ்செடிக்கீழ படுத்துட்டாரு. இப்ப இதற்கு முன்ன வரைக்கும் சவுல் வந்து அந்த காரியங்களை பேசிட்டு இருந்தார். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கற்பனை பண்ணி பார்த்தா புரியும். முதல் நாள் பேசுறப்ப யார் தான் ஃபர்ஸ்ட் போய் அந்த விஷயத்தை மீட் பண்ணுவா? அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ண ராஜா தான் ஃபேஸ் பண்ணணும். இப்ப சவுல் ராஜா பெலிஸ்தருக்கு முன்பாக பிரின்ட்டு என்னடா வாடா பாத்துறேன்னு சொன்னப்ப கோலியாத்தை பார்த்தோன்னே உருவத்தை பார்த்தோன்னே ரைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறோம், போயிட்டு பெருசாக ஒருத்தனை என்ன பண்ணலாம் அழைச்சிடலாம். இந்த ராஜா முதல்ல வேகமாக போய் ஆலோசனை பண்றாரு உட்காந்து தர்பாரில் உட்காந்து. 2வது நாள் கொஞ்சம் முன்னேறி போனா முடியல, 3வது நாள் முன்னேறி போகல. இப்ப 40வது நாள் வரப்ப ராஜா தர்பார்ல இல்ல, ராஜா யுத்த களத்துல இல்ல, ராஜா வந்து போர் சேவர்கள் பக்கத்துல இல்ல, ராஜா இருக்கிற இடம் மாதுளம்பழ செடிக்கு பக்கத்துல. இப்ப என்ன ஆயிருச்சு? சவுலுக்குள் இருந்த விசுவாசம் அனைத்தையும் இந்த கோலியாத்தின் வார்த்தை உடைத்து கலக்கமடைய வைத்தது. இன்றைக்கு என்னுடைய ராஜ்யம் கட்டப்படாமல் இருக்கிறதற்கு என் விசுவாசம் உடைக்கப்பட்டது ஒரு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு ஏன் எனக்கு முன்பாக இருக்கக்கூடியதான போராட்டங்களை ஜெயிக்க முடியல? ஏன் எனக்கு முன்பாக இருக்கிற பலவீனங்களை ஜெயிக்க முடியல? ஏன் எனக்கு முன்பாக வரக்கூடிய அவதூறான வார்த்தையில ஜெயிக்க முடியல? ஏன்னா எனக்குள் இருந்த விசுவாசம் செத்துருச்சு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இப்ப எனக்குள்ள கிரியை இருக்கு, பட் விசுவாசம் இப்ப ராஜா யுத்த களத்துலதான் இருக்காரு. ஆனா ராஜா யுத்தம் பண்ண வேண்டிய விசுவாசம் யுத்த களத்துல இருந்தாலும் யுத்தம் பண்ணணுமேங்கிற விசுவாசம் இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஜெபிக்கணும்ன்ற விசுவாசம் இல்லை. ஜெபித்தா ஜெயம் வருங்கிற விசுவாசம் இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுறதுக்கு நான் உபவாசித்தால் ஜெயம் வருன்ற விசுவாசம். ஏன் நான் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிறப்ப, நான் ஒவ்வொரு முறையும் உபவாசிக்கிறப்ப, நான் ஒவ்வொரு முறையும் பொருத்தனை பண்றப்ப அதை உடைக்கிற சத்ரு ஒன்று என்னோடு கூட வந்து என்னை உடைத்து கொண்டே இருக்கிறது. யாருடைய வாழ்க்கையெல்லாம் ஒவ்வொரு நாளும் நீங்க பொருத்தனை பண்றப்ப, நீங்க ஸ்தோத்திரம் ஜெபத்துல உட்கார்றப்ப, நீங்க உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறப்பெல்லாம் எந்த சத்ரு வார்த்தையை நீங்க கேட்கிறீங்களோ அந்த சத்ருவின் வார்த்தையை கேட்டு உங்க விசுவாசம் உடையும் என்றால் உங்களால் மேற்கொள்ள முடியாது. ஆனா அதுவே இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இதே வார்த்தையை சொல்ல வந்தான். நீ என்னைய பணிந்து கொண்டா, நீ என்னைய தாழ விழுந்தா, நீ என்னுடைய இந்த கல் அப்பமாக்குனா உனக்கு எல்லாத்தையுமே நான் தரணும். என்ன பண்ணா ஒரு சத்ரு வந்து சொன்னான். இப்ப இயேசு கிறிஸ்து ஆசைப்படல, அதிகாரத்துக்கு கீழ்ப்படியல, தேவனோடு வைத்திருந்த அந்த விசுவாசத்தை. இப்ப பிதாவானவர் தன் ஒரே பிறந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கான நோக்கம் என்ன? பாவத்தின் சம்பளமாக பாவத்திற்கு இந்த மரித்து போன ஆத்துமாக்கள் எல்லாமே உயிர் பெற வேண்டும், அது தன் ஒரே பிறந்த குமாரனுடைய இரத்தத்தை கொண்டே நடக்க வேண்டும் என்று பிதாவானவர் தன் ஒரே பிறனை இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு தாட்டு வந்திருந்தால் மட்டுமே நம்ம ஏன் ரத்தம் சிந்தணும்? இந்த ராஜ்யம் அனைத்தும் எனக்கு கீழே பிதா ஒப்பு கொடுத்திருக்காரு. நான் இவ்வளவு செஞ்சு ஒப்பு கொடுக்கறதுக்கு இவன் காலில் விழுந்து என்ன பண்ணிடலாம்? வாங்கிட்டு போயிடலாம். நான் போய் மரித்த ஒருவன் அற்புதம் செஞ்சு எழுப்பி விட்டு 10 பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு இந்த ஒத்த கல் அப்பமாக்கி சாப்பிட்டு என்ன பண்ணிடலாம்? போயிடலாம். இப்ப இவருடைய விசுவாசின் அளவு எப்படியாக சத்ருவானவன் டியூன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? மரித்தவன் எழுப்புறதை விட கல் அப்பமாக்குறது பெருசு. அல்லேலூயா. மரித்தவனுக்கு ஜீவன் கொடுப்பதை விட கல்லை அப்பமாக்குவது பெருசு என்று யார் காட்டுறா? சத்துரு காட்டுறான். நீங்க சொல்லுங்க, ஒருவன் மரித்தவனை எழுப்புவது கடினமா, ஒரு கல் அப்பமாக்குறது கடினமா? ஸ்தோத்திரம். இப்படி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது? அப்படித்தானே? ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு கல்லுகளாலே பிள்ளைகள் உண்டு பண்ண என் தேவனுக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி. அல்லேலூயா. அப்பா கல்ல அப்பமாக்குறதும் ஒரு விஷயம் கிடையாது அவருக்கு, செத்தவனை உயிரோட எழுப்புறதும் ஒரு விஷயம் கிடையாது. ஆனா ஏன் செய்யல அப்படின்னா, கல்லை அப்பமாக்கினால் அது இயேசுநாதருடைய பலவீனத்தை வெளிப்படுத்தும். 2வது, அதனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. கல் அப்பமாகிறதுனால யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா? ஆனா லாசரு உயிர் தெழுந்தா, குருடன் பார்வை அடைந்தா, 38 வியாதியஸ்தன் சுகமாகனா,
அதனால் ஒரு பிரயோஜனம் உண்டு. நாம் எதை செய்தாலும் தேவனுடைய பிரயோஜனத்துக்காக நாம் செய்வோம் என்றால் அதை தேவன் நிச்சயம் நமக்கு நன்மையாக முடிய பண்ணுவார். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் கல்லை அப்பமாக்குங்க ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன்டா கல்லை அப்பமாக்க ஆசைப்படுற? உனக்கு முன்பாக வேற ஒரு காரியத்தை நான் செய்ய நினைக்கிறேன், அதை நீ செய்ய ஆயத்தமா? கல்லை அப்பமாக்குறதை விடு, மரித்தவனை உயிரோடு எழுப்ப உனக்கு ஆயத்தமா? இப்ப அந்த இடத்துக்கு யார் வரா? தாவீது வரார். தாவீது ஃபுல் ஃபோர்ஸோட வரார். அவர் ஃபுல் ஃபோர்ஸோட வராருன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவன் யுத்த களத்தில் கால் வைத்தப்ப இருந்த விசுவாசத்தை விட, அதாவது யுத்த களம் என்றால் யுத்தம் நடக்கிற அந்த பகுதியில் அவன் கால் வைத்த நேரத்தில் இருந்த விசுவாசத்தை விட அவன் கோலியாத்துக்கு முன்பாக கால் வைத்த பிறந்த விசுவாசம் 2-3 மடங்கு அதிகம். ஏனென்றால் முதல் அவன் யுத்த காலத்துல அந்த பூமியில கால் வைக்கும் போது, யுத்தம் நடக்கிற பூமியில கால் வைக்கும் போது நண்பர் தன் சகோதரர்களை பார்த்து விசாரித்தான், என்ன நடக்குது, ஏது நடக்குது. அவனும் ஆச்சரியப்பட்டுதான் யாரை பார்த்தான்? கோலியாத்தை பார்த்தான். ஆனா சவுல் கிட்ட போறப்பையும் அவன் கோலியாத் என்ன பண்ணல, அந்த அளவுக்கு பார்க்கல. சவுல் கிட்ட சொல்றாரு, நான் முடிச்சிருவேன், பண்ணிருவேன்னு. அப்ப இருந்த விசுவாசத்தை விட, சவுலை பார்க்கும்போது இருந்த விசுவாசத்தை விட, போர் வஸ்திரங்களை அணிந்து கொள்ளும் போது இருந்த விசுவாசத்தை விட, அவன் கோலியாத்துக்கு முன்பாக நின்றப்ப இருந்த விசுவாசம் பெரியது. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எங்க தெரியுமா பெருசா இருக்கணும்? நமக்கு முன்பாக சத்துருக்கள் வரப்ப நம் விசுவாசம் பெருமையா அதாவது அதிகமா இருக்கணுமே தவிர, வீட்டுக்குள்ளேயும் பாத்ரூம்லையும் போக்குல அதாவது பிரயாணம் பண்றப்பையும் நைட்டு தூங்குறப்பையும் நம்ம விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது? அதிகமானதாக இருக்கக்கூடாது. நமக்கு அதிகமான விசுவாசம் எங்க தெரியுமா இருக்கும்? பிரயாணம் பண்றப்பதான். நமக்கு அதிகமான விசுவாசம் எங்க இருக்கும்? தூங்குறப்ப. நமக்கு அதிகமான விசுவாசம் எங்க இருக்கும்? நம்ம ஏதாவது ஒரு நல்ல பொருள் வாங்க போறப்ப. நான் சொல்றேன், சத்துருக்கு முன்பாக நிக்கிறப்பதான் விசுவாசம் அதிகமா இருக்கணும். பேசிக்கிட்டு இருக்கிறப்ப விசுவாசத்தை அதிகரித்து பேசுறது வேற. இப்ப தாவீது சகோதரோடு பேசி கொண்டிருக்கிறப்ப அவன் தன்னுடைய விசுவாசத்தை ஆள பெரியதா என்ன பண்ணல, காட்டல. அவன் நான் சிங்கத்தை கொண்டேன், அதை கொண்டேன்ற விஷயத்தை அங்க சொல்லல, நான் சவுல்கிட்ட சொன்னார். சகோதரர் கிட்ட சொல்லாதத இப்ப யார்கிட்ட சொல்றாரு? சவுல்கிட்ட சொல்றாரு. ஏன்? சகோதரன் கிட்ட இருந்த விசுவாசத்தை விட இப்ப சவுல் கிட்ட வரப்ப விசுவாசம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு வித்தியாசம் தான். அங்க இருக்கிறப்ப எனக்கு இந்த யுத்தத்துல பங்கு பெற அதிகாரம் இல்லையான்னு தான் கேட்டார். இப்ப சவுல் கிட்ட வரப்ப நான் ஏற்கனவே ஒரு சிங்கத்தையும் கரடியும் கொண்டிருக்கேன், இவன் எனக்கு ஏமாத்திரன்னு கேட்டார். இப்ப அடுத்து கோலியாத்துக்கு முன்பாக நிக்கிறப்ப அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய விசுவாசத்தின் அளவு பெருகணும். சவுலுக்கு நாளுக்கு நாள் விசுவாசம் குறைந்து 40வது நாள் மாதுளம்படி செடி கீழே போய் என்ன பண்ணிட்டாரு? பிளாட் ஆயிட்டார். நான் நினைக்கிறேன் கட்டில் மெத்தையெல்லாம் போட்டு கூட என்ன பண்ணிருக்கலாம், 2 பக்கமா ஸ்தோத்திரம் அந்த விசிறிக்கிட்டு இருப்பாங்க மயில் இறக வச்சு, பணியாட்களை வச்சு கூட விசிறிட்டு படுத்திருக்கலாம். ஏன்னா விசுவாசம் செத்துருச்சு. விசுவாசம் செத்ததுக்கு அப்புறமா கட்டில படுத்திருந்தா என்ன, இல்ல ஸ்தோத்திரம் வேற எங்கேயாவது போய் இருந்தா நமக்கு என்ன? இப்ப தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கிறப்ப தாவீது அந்த கோலியாத்தை நெருங்குற வரைக்கும், அதாவது நெருங்குறதுக்கு முன்னாடி இருந்த விசுவாசத்தை விட அவனை நெருங்கும் போது இருந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? அதிகமா இருக்கு. இப்ப நம்முடைய சத்துருவை மேற்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? நம்மை கட்டி கொள்வதற்கு நம் குடும்பத்தை, நம் ராஜ்யத்தை, நம் சபையை, நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதற்கு நமக்கு என்ன தேவை என்றால் விசுவாசம் தேவை. அல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடயம். அல்லேலூயா. அந்த கேடயம் எதற்காக? தனக்கு முன்பாக வரக்கூடிய சகலவற்றையும் எதிர்ப்பதற்கு பெயர் தான் கேடயம். அந்த சர்வாயுத வர்க்கங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். தலைச்சீரா, மார்க்கவசம், ஈட்டி, பாதரட்ச, கச்சை, கேடயம்னு சொல்லி இந்த விசுவாசம் என்னும் கேடயத்தை பார்க்கிறப்ப அந்த கேடயத்தை பிடித்து யாரு போறா? தாவீது போறாரு. தாவீதுக்கு முன்பாக என்ன கேடயம் இருக்கு? ஆவிக்குரிய விசுவாசம் என்னும் கேடயம் இருக்கு. சவுலுக்கு முன்பாக, சவுளுடைய கூட்டத்துக்கு முன்பாக இருந்த கேடயம் இரும்பால் செய்யப்பட்ட கேடயம். அது ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட கேடயம். உலோகத்தால் செய்யப்பட்ட கேடயத்தை சுமந்து கொண்டு போனவனுக்கு விசுவாசம் முழுக்க முழுக்க உலோகத்தின் மேலதான் இருக்கும்.
இந்த உலோகம் காப்பாற்றும். இந்த புல்லட் ப்ரூஃப் கார்ல போறதான ஹைடெக்கான ஆட்களுக்கு என்ன ஒரு கவலை கிடையாது. நீ எவ்வளவு பெரிய புல்லட்டை கொண்டு வந்து அடிச்சாலும் என்னுடையதான வண்டி என்ன பண்ணாது, ஒரு இன்ச்சு கூட கிராக் ஆகாது கண்ணாடி. ஏன்? அது புல்லட் ப்ரூஃப். ஆனா அதே கண்ணாடி மேல தொடர்ச்சியா 50 குண்டு 100 குண்டு பாயிறப்ப உள்ள இருக்கிறவனுக்கு என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள பயம் கலங்க ஆரம்பிச்சிடும். ஒரு புல்லட்டுக்கு பயப்படாத, எத்தனை புல்லட்டுக்கு பயப்படுறான்? ஏன்? அது புல்லட் ப்ரூஃப் தானே, ஏன் உடையாதா? அது புல்லட் ப்ரூஃபாவே இருந்தாலும் 100 மடங்கு பலன் வந்து அடிக்கிறப்ப அவனால என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. இப்ப உலோகத்தை வைத்திருக்கிற கேடயத்தை பிடித்திருவனுக்கு ஒரு சாதாரண ஈட்டி அடிக்கிறப்ப தெரியாது. ஆனா அதே இடத்துல ஒரு பெரிய ஒரு மரத்தை கொண்டு வந்து, அதாவது இரும்பு உலோகத்தை கொண்டு வந்து ஒரு அடி அடிச்சா என்னத்துக்கு ஆகும்? உலோகத்தை பிடிச்சிருக்க கையோட உடஞ்சி போய் என்ன பண்ணுவான், எங்க கடப்பான்னு தெரியாது. இப்ப இந்த சவுலுடைய கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எதை பிடிச்சு கொண்டு போறாங்க? நம்ம கிட்ட படைபலம் இருக்கு, நம்ம கிட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க, நம்ம கிட்ட ஆயுதம் இருக்கு, நம்ம கிட்ட கேடயம் இருக்கு, நம்ம கிட்ட யுத்த தந்திரங்கள் இருக்கு, நம்ம கிட்ட யுத்த வல்லுநர்கள் இருக்கிறாங்க, வியூக வல்லுநர்கள் இருக்கிறாங்கன்னு இப்படி பல விஷயங்களை யார் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு? சவுலோடு இருந்த இஸ்ரவேலின் யுத்த படைகளுக்கு, அதாவது ராணுவ வீரர்களுக்கு. ஆனா தாவீதுக்கு எதுவுமே என்ன இல்லை, ஓடல. ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை இப்படி செஞ்சிடலாம், அப்படி மாத்திரலாம், இந்த வியூகத்துல போய் உடைச்சா அந்த வியூகத்துல என்ன பண்ணிடலாம், வெளியில வந்துடலான்னு சொல்லி நான் ஒரு யுத்தத்தை, நான் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுவேனானால் அது எனக்கு விசுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் நடக்கும். என் விசுவாசம் செத்துருச்சுன்னா அந்த வேலையும் செத்துரும். ஆனா தாவீது தன்மேல் விசுவாசம் வைக்கல, தன்மேல் விசுவாசம் வைக்கல. நான் இப்போவும் இன்னொரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். இந்த வார்த்தை இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். மனுஷன் என்பது நானும் ஒரு மனுஷன் தான். நான் ஒரு மனுஷனை நம்புவதல்ல, நான் ஒரு சகோதரனை நம்புவது ஒரு மனுஷன் நம்புவதல்ல, நானும் ஒரு மனுஷன். என்னை நான் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். என் மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட, என் ஜபத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட, என் விசுவாசத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட, என் உபவாசத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட நானே கர்த்தர் பேரில் பட்டதலா இருப்பது நலம். இப்ப தாவீது அதை தான் செஞ்சாரு. அவருக்கு சிங்கத்தை கொள்ற அனுபவம் இருந்தாலும், கரடியை கொள்ற அனுபவம் இருந்தாலும், இந்த ஸ்பாட்ல அவர் சொல்ற விஷயம் யுத்தம் கர்த்தருடையது. இப்ப ஸ்தோத்திரம். நம் கட்டப்படுவதற்கு நமக்கு வேண்டியது நம்முடைய விசுவாசம். இயேசு கிறிஸ்து சீஷர்களை கட்டியது எப்படி? விசுவாசத்தை கொண்டு. உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இருக்கீங்களா? சந்தோஷம். நம்முடைய விசுவாசம் எதை ஜெயிக்குதான்? உலகத்தையே ஜெயிக்கிறப்ப நமக்கு முன்னாடி வரக்கூடிய போராட்டங்கள் ஏமாத்திரம், நமக்கு முன்பாக வரக்கூடிய கட்ட முடியாத ஸ்தோத்திரம் சூழ்நிலைகள் ஏமாத்திரம். விசுவாசம் இருந்தா கட்டாதையும் கட்ட முடியும். கல்லுகளால அப்பத்தை உண்டாக்குறதை விட கல்லுகளால பிள்ளைகளை உண்டாக்குறது ஈஸின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்பம் உருவாக்குறது ஈஸியா, புள்ளைய உருவாக்குறது ஈஸியா? ஆனா ஆண்டவர் புள்ளைய உருவாக்குறது ஈஸி, நான் புள்ளைய உருவாக்கிட்டு போயிடுறேன், எனக்கு அப்ப எனக்கு வேண்டாம். அற்பமானதுக்கு அற்புதம் செய்ய நான் விரும்பல. விசுவாசம் பெரிதா இருக்குமானால் கல்லுகளை கொண்டு நான் பிள்ளைகளை என்ன பண்றேன்? உண்டாக்குறேன். இந்த அப்ப கல்லை வச்சு அப்பஞ்சிட்டு அப்பத்தை காலியாக்கி நான் திண்டு போறதுக்கு இது வேஸ்ட். நம்முடைய விசுவாசம் அப்பத்தை கொண்டு வரக்கூடிய விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் அப்பத்தை கொண்டு வருகிற விசுவாசமா இல்ல, நம் விசுவாசம் பிள்ளைகளை கொண்டு வரக்கூடிய விசுவாசமா இருக்கும். ஸ்தோத்திரம். இப்ப இயேசு கிறிஸ்துடைய விசுவாசம் 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்ததோ, 2 அப்பத்தை 4000 பேருக்கு கொடுத்ததே விஷயம் இல்ல. அங்கு மரித்தவனை எழுப்பினது விஷயம். மரித்து 3 நாள் ஆகி நாருமேனு சொன்ன சகோதரிகள் வாயிலிருந்து வந்த வார்த்தையவே புறக்கணித்து லாசருவை உயிரோடு எழுப்பினார்ல, அது விஷயம். அது விசுவாசம். தாவீது போய் நின்று எவனாலையும் முடியாதத, யுத்த காலத்துல செய்ய முடியாத ஒருத்தண்ட போய் யுத்தம் கர்த்தருடையது வாடா பார்த்துக்கலாம், அது விசுவாசம். அந்த விசுவாசம் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தது. அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால்
அவருக்கு ஒரு நாமம் தெரிஞ்சிருக்கு, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடி. அது விசுவாசம். எது விசுவாசம்? அவர் நாமத்தை அறிஞ்சிருக்கிறது விசுவாசம். ஏகோவா நிசி இருக்காரியா, ஏகோவா ஈரே இருக்காரு, ஏகோவா ஷம்மா இருக்காரு, ஏகோவா ரஃபா இருக்காருன்னா இருக்காரு. அததான் மோசேக்கு 2வது விஷயம் அவர் சொல்லியிருப்பாரு, நான் ஏகோவா இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். உனக்கு யுத்த காலமா நான் இருக்கிறேன், உனக்கு பஞ்ச காலமா நான் இருக்கிறேன், உனக்கு போராட்டமா நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன்ற என் நாமத்தை நீ அறிஞ்சாலே நான் விடுவிப்பேன். நான் இருக்கிறேங்கிறத நீ அறிஞ்சாலே, என் நாமத்தை நீ அறிஞ்சாலே உனக்கு விடுதலை நிச்சயம். இப்ப ஸ்தோத்திரம், அங்க தாவீது சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், இஸ்ரவேலின் தேவனுடைய இஸ்ரவேல் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்துல நான் வரேன். இப்ப அவங்க ஒரு நாமத்தை அவர் சூட்டுறாரு, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன். இராணுவங்களின் தேவனே, இவனை ஜெயிக்க உதவி செய்யுங்க. இந்த யுத்தம் உம்முடையது. நாம் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தை வேதத்தோட ஒப்பிட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சு, இது கர்த்தருடையது, இது கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, நான் சும்மா தான் இருப்பேன். என் வேலை சும்மா இருக்கிறதுனா விசுவாசத்தோடு சும்மா இருக்கணும். சும்மா வெத்தலை பாக்க மடிச்சு வாயில போட்டு சும்மா இருக்கிறது கிடையாது. சும்மா இருக்கிறதா விசுவாசத்துல சும்மா இருக்கணும். அப்ப ஸ்தோத்திர, விசுவாசத்தோடு சும்மா இருந்தோம்னா தேவன் நிச்சயம் தமது மகிமையை, தேவன் நிச்சயம் தமது ரட்சிப்பை, தேவன் நிச்சயம் தமது பராக்கிரமத்தை, தேவன் நிச்சயம் தமது ஜெயத்தை நமக்கு முன்பாக அவர் காண்பிக்க போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவோ கட்ட முடியாத காரியம் இருக்கு, விசுவாசத்தை கொண்டு கட்டுங்க. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம், தாவீதுக்குள் இருந்த விசுவாசம், அவன் யுத்த களத்தில் வந்ததை விட, சவுலை சந்தித்ததை விட, கோலியாத்தை சந்தித்தப்ப இருந்த விசுவாசத்தை போல இன்றைக்கு நாம ரட்சிப்பின் காலத்தில் இருந்த விசுவாசத்தை விட, சபைக்கு ஒழுங்கா அவர் ஆரம்பிச்ச விசுவாசத்தை விட இன்றைக்கு நம்முடைய விசுவாசின் அளவு பெருகும் என்றால், இன்றைக்கு இடிக்கப்பட்ட சில காரியங்களை கட்ட என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. நாம் அப்படியே தேவ சமூகத்தை கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தை நோக்கி, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்துல வருகிறோம், உம்முடைய கரத்துல வருகிறோம். இன்றைக்கு என் விசுவாசம் எங்கே இருக்கிறது ஆண்டவரே? என் விசுவாசம் எங்கே இருக்கிறது? ஓ ஸ்தோத்திரம். தினமும் தேவனை சந்திக்கும்படி விசுவாசம் உடையவனாய் இருந்த ஆதாம், இன்றைக்கு ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவன் கேட்கும்படியாக அவன் விசுவாசம் ஒடுக்கப்பட்டவனாக, அவன் விசுவாசம் ஒடுங்கடிக்கப்பட்டவனாக அவன் ஒளிந்து கொண்டு இருக்கிறானே. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என் விசுவாசின் அளவு எவ்வளவா இருக்கிறது? நான் என் விசுவாசத்தில் எங்கே இருக்கிறேன்? நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? ஆண்டவரே, ஒருவேளை நான் மாதுளம்பழ செடிக்கு கீழே உட்காந்துருக்கிறேன்னா, நான் மாதுளம் செடிக்கு கீழே உட்காந்துருக்கிறேன்னா, என் விசுவாசம் உடைக்கப்பட்டதா இருக்கா? என் விசுவாசம் உடைக்கப்பட்டதா இருக்கா? விசுவாசம் உடைக்கப்பட்டதுனால தான் அங்கு ஸ்தோத்திரம், அலறி செடிக்கு கீழே உக்காந்து யார் அழுதுகிட்டு இருக்கிறா? எலியா அழுதுட்டு இருக்காரு. சூரிய செடிக்கு கீழே உக்காந்து எலியா உக்காந்து புலம்புறதுக்கு ஒரே ஒரு காரணம், விசுவாசம் உடஞ்சிருச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் உடைகிறோம் அப்படின்னா, நமக்கு முன்பாக இருக்க பெரிய பெரிய பராக்கிரமமான காரியங்களை நம்ம இழக்கக்கூடியவங்களா இருப்போம். நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய நித்திய காலமான சில கூலியங்களை செய்ய முடியாம நம்ம இருப்போம். இன்னும் கட்ட வேண்டிய காரியங்கள், எலியா கட்ட வேண்டியது 3 பேர் அபிஷேகம் பண்ணணும், தன் ஸ்தானத்துல ஒருத்தன் அபிஷேகம் பண்ணணும், இத்தனை காரியங்கள் கட்டமைக்க வேண்டிய எலியா எதுவுமே கட்டமைக்க முடியாம விசுவாசத்தை இழந்து போனவனாக இன்றைக்கு சூரிய செடியின் கீழே உட்கார்ந்திருந்தது போல, ஓ ஸ்தோத்திரம், சவுல் மாதுளை செடி கீழே உட்கார்ந்திருந்தது போல, ஓ ஸ்தோத்திரம், யோனா அலறி செடிக்கு அந்த ஆமணக்கு செடி கீழே உட்கார்ந்திருந்தது போல, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் உடைக்கப்பட்டு ரட்சிப்பு வராது, ரட்சிப்பு கிடைக்காது, ஜெயம் கிடைக்காது, ஸ்தோத்திரம், விடுதலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசம் நம்ம உடைச்சி எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கோமோ தேவ சமூகத்தை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, என் விசுவாசம் பெருக எனக்கு உதவி செய்யுங்க. என் விசுவாசம் பெருக எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்றைக்கு ஆண்டவர் எலியாவை அவனை தட்டி எழுப்பி ஒரு அப்பமும் ஒரு தண்ணீரும் கொடுத்து அவனை குடிக்க வைத்து அவனுக்கு விசுவாசத்தை பெருக வைத்த என் தேவன், ஆண்டவரே, ஆமணக்கு செடியை ஆண்டவரை எரித்து அதனால ஆண்டவரே சோத்திரம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அன்றைய யோனா உணர்ந்தது போல, ஆண்டவரே, பாதன செடிக்கு கீழே உட்கார்ந்திருந்த சவுலுக்கு முன்பாக தாவீதை நிப்பாட்டி
பார் அவனுடைய விசுவாசத்தை என்று கற்றுக் கொடுத்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே என் விசுவாசம் குறைந்திருக்குமானால் என் விசுவாசம் அதிகரிக்க, நான் கட்டப்பட வேண்டிய காரியங்களை கட்டப்பட ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா. இன்னும் ஆண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது. நானோ சூறைச்செடியின் கீழே உட்கார்ந்து இருக்கிறேன். நான் ஆண்டவரே சோதனை நடத்த வேண்டிய ராஜ்யங்கள் எத்தனையோ இருக்கு. நான் கட்டமைக்க வேண்டிய யுத்த களங்கள் எத்தனையோ இருக்கிறது. நான் பார்க்க வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆனால் நான் அடிமையாவதற்கு என்னை விட்டு கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறேன்ப்பா. விசுவாசம் இல்லை என்றால் அடிமையின் வாழ்க்கைக்கு போவோம் என்று தெரிந்திருந்தோம். யுத்தத்தில் ஜெயிக்கவில்லை என்றால் அடிமையின் வாழ்க்கைக்கு போவோம் என்று தெரிந்திருந்தோம். சவுல் தன்னை அடிமையாக விட்டு கொடுக்கிறதற்கு யுத்த களத்திற்கு போகாமல் இருந்தது போல நான் விசுவாசம் இல்லை என்றால் தோற்று விடுவேன் என்று தெரிந்தும் பரவாயில்ல, என்னால் இதுக்கு மேலே விசுவாசிக்க முடியாது, என்னால் இதுக்கு மேலே போராட முடியாதுன்னு சொல்லி போராட்டங்களை விட்டு தோல்விக்கு நேராக நம்ம அமர்ந்திருப்போம்னா தேவனை நோக்கி ஆண்டவரே, தோல்விக்கு நேராக அமர்ந்திருந்த சவுலுக்கு தேவன் தாவீதை கொண்டு விடுதலை கொடுத்தது போல, தாவீதை கொண்டு ஒரு ராஜ்யத்தை மீண்டும் கட்டினது போல, இன்றைக்கு ஆண்டவரே உடைந்து போன எங்கள் விசுவாசம், உடைந்து போன எங்களுடைய வாழ்க்கை, உடைந்து போன எங்கள் காரியங்களை மீண்டும் கட்டுவதற்கு எங்களுக்கு ஒரு தாவீதாக என் தாவீதின் குமாரனாகி இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடலாமா? தாவீதின் குமாரனாகி இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனாகி இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனாகி இயேசுவே எங்களுக்கு இறங்கும். அன்றைக்கு ஏலா பள்ளத்தாக்குல தாவீது இறங்கினது போல இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் பட்டணத்தில் தாவீதின் குமாரனாகிய இயேசுவே எங்களுக்கு இறங்கும். ரபாலா ஷாகரா பாடா ஹாதரா நாமானா ரீபாலா ஹாதா ரீபாலா ஷாகரா நாமானா. தேவனை கேளுங்க, தேவ சமூகத்தில் கேளுங்க, என் விசுவாசம் எங்கப்பா இருக்கு, என் விசுவாசம் எங்கப்பா இருக்கு, நான் கட்ட வேண்டியது எவ்வளவோ, நான் பிரதிஷ்டை பண்ண வேண்டியது எவ்வளவோ, நான் ஆளுகை செய்ய வேண்டியது எவ்வளவோ, நான் மகிழ்ந்திருக்க வேண்டிய காலங்கள் எவ்வளவோ, ஆனால் இன்றைக்கு எல்லாம் உடைக்கப்பட்டு இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேனே, இந்த சூழ்நிலை மாற உதவி செய்யுங்க அப்பா. ஆதியில் கொண்ட விசுவாசம் அதை விட இன்றைக்கு எனக்கு 100 மடங்கு விசுவாசம் வேணும்னு கேட்குறேன்ப்பா. ஆதியில் கொண்டிருந்த விசுவாசத்தை விட இந்த 5வது நாள் ஜெபத்தில் எங்களுக்கு 100 மடங்கு விசுவாசம் வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு 100 மடங்கு விசுவாசம் எங்களுக்குள்ள அதிகரிக்கட்டும்னு விரும்புகிறோம். சின்ன காரியமோ பெரிய காரியமோ எங்களுக்கு 100 மடங்கு விசுவாசம் வேணும்ப்பா. எங்களுக்கு 100 மடங்கு விசுவாசம் வேணும், எங்களுக்கு 100 மடங்கு விசுவாசம் வேணும். ரிபாலா ஷாகாரா பாலா ஹாதரா நாமானா ஷாகாரா பாலாரா. 100 மடங்கு விசுவாசம், 100 மடங்கு விசுவாசம், 100 மடங்கு விசுவாசம். எஸ், உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது போல் ஆண்டவரே எங்கள் விசுவாசம் எங்களை ரட்சிக்கட்டும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னது போல எங்கள் விசுவாசம் எங்கள் குடும்பத்தில் கட்டப்படாதவைகள், எங்கள் விசுவாசம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்படாதது, என் விசுவாசம் என் ஊழியத்தில் கட்டப்படாதை இனி கட்டுவதற்கு அந்த விசுவாசம் எனக்கு போதுமானதா இருக்கட்டும். அந்த விசுவாசம் எனக்கு போதுமானதா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.